கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொண்டு இதனால் ஒரு பாடலை குறித்து நாம் பாடல் பிறந்த கதை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பாடலுடைய பின்னணி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் யார் எழுதினாரு அப்படின்னே தெரியல. ஆனாலும் இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பாடினா ரொம்ப நல்லது. இன்னைக்கு கூட நிறைய யூடியூப்லலாம் அதை பற்றி போடுறாங்க. நான் ஒரு சில பாடல்களையும் நானும் அதனுடைய பின்னணி போட்டு பாடலாம், இந்த தவ காலங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தியின் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்றார். ஆங்கில வேதாகமத்தில் whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me என்று சொல்லப்படுது. follow Jesus என்று சொல்லலாம். எனவே இந்த நாளிலும் கூட இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் அது ஒரு மலர்படுக்கை அல்ல, அது முட்கள் மேல் நடக்கின்ற ஒரு நிலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு நிலையில ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்துள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்லி யாரை நீங்கள் சேவிக்கப் போகிறீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு யோசுவா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவளை இன்றைக்கு கூட அப்படி இயேசுவை பின்பற்றின ஒரு பெரிய ஒரு பக்தனை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் எழுதின ஒரு பாடல் தான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான் பின்னோக்கேன் என்ற ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பாடலை யார் எழுதினார்கள் என்று பலருக்கு தெரியாது. இந்த பாடலை எழுதினவருடைய பெயர் நோக்சிங் சிங் என்று சொல்கின்றார்கள். நோக்சிங் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது நாக்சிங் என்று சொல்றாங்க. இந்த பாடலை அவர் பார்த்தீங்கன்னா கரோ பழங்குடியினரை சார்ந்தவர். அவர் ஒரு பழங்குடியினர். அவன் பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுக்கு முன்னாடி ஜெர்மனி மற்ற இடங்களில் வந்த மிஷினரிகள் நாகாலாந்து, மேகாலயா, இன்றைக்கு இருக்கிற மேகாலயா போன்ற பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்ததுடைய விளைவு இன்றைக்கு அங்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. 90% மேலே 95% எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அன்றைக்கு சென்ற மிஷினரிகள். அப்போது இந்த நாக்சிங் என்கின்ற ஒரு பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த ஊரில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த ஊர் தலைவர்கள் அதற்கு ரொம்ப எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலையில் இந்த நாக்சிங் மாத்திரம் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், என்னை யார் தடுத்தாலும் நான் இயேசுக்காக வாழ்வேன் என்று அவர் இருக்கின்ற ஒரு நிலையில் ஊரெல்லாம் கூடி அவரை அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகிறார்கள். நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவள் ஒரு நாளும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் 2 பிள்ளைகளையும் கொன்று போடுகின்றார். அவர் கொன்று போட்டாலும், என் பிள்ளைகளை கொன்று போட்டாலும் நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன் என்று அந்த நாக்சிங் அவர் சொல்கின்றார். நீ உன் பிள்ளைகளை தானே கொன்னாதானே நீ மறுதலிக்க மாட்ட, உன்னுடைய மனைவியை நான் கொல்லணும்னு சொல்லிட்டு அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே அவருடைய மனைவியும் அவரை துன்புறுத்தி கொள்ளுகின்றார். அப்போதும் கூட அவர் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி, நான் இயேசுவின் போக துணிந்து விட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அப்போது எழுதின பாடல் தான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான் பின்னோக்கேன், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான். I have decided to follow Jesus, no turning back, no turning back. The cross before me, the world behind me, no turning back என்று சொல்லி அவர் பாடின பாடல் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் 1950வது வருஷத்தில் பிலிப் வில்லியம் ரெனால்ட் என்பவர்கள் இந்த பாடலை உலகிற்கு அதிகமாக அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பாடலை என்னோட சேர்ந்து நீங்கள் பாடுறீங்களா? நல்ல ஒரு தெரிந்த பாடல் தான், நீங்களும் சேர்ந்து பாடுங்களேன்.
இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me, no turning back. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back, no turning back, no turning back. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாக்சிங்கினுடைய அழுத்தமான விசுவாசம், நான் மரித்தாலும் ஆண்டவருக்காக மரிப்பேன். இதில் அவரும் மரித்து போனாராம். அவரும் மரித்து போனார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த ஊர் தலைவனும் அந்த ஊரும் இவ்வளவு இயேசுவின் மீது அன்பு வைத்து மரிப்பதற்கும் ஆயத்தமானால் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்கிறது. ஆனால் தான் இன்றைக்கும் நாகாலாந்து, மேகாலயா போன்ற இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களுடைய ஒரு அழுத்தமான விசுவாசம், ஒரு ஆழமான நம்பிக்கையின் மூலமாக கிறிஸ்தவம் அங்கு பரவி இருக்கிறது. எனவே நாமும் கூட இயேசுவின் பின்னாக போகணும் என்றால் இன்பம் மாத்திரமல்ல, துன்பமும் துயரங்களும் உண்டு என்கின்ற ஒரு நிலையில இயேசுவை பின்பற்றுவோம். அவருடைய இதை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற வசனத்தின் அடிப்படையில் இயேசுக்கு பின்பதாக மரிப்போம். ஒரு இன்னைக்கு ரத்த சாட்சிகளாக எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். அவளால் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.